கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வசனமானது எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 16-17. எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 16-17. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமிக்கு மனிதனாக வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் அவர் பிதாவை பற்றின காரியங்களையே அவர் வெளிப்படுத்தி காண்பித்துள்ளார். அப்போ பாருங்கள், நம்முடைய வேதத்தில் பிதாவாகிய தேவன் வேறு, அவருடைய நாமம் யெகோவா. இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் தெளிவாக எடுத்து சொல்லும் பொழுது, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள், பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் ஒரு சில வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவீட்டிலே அநேக வசனத்தின் மூலமாக, அநேக ஆதாரத்தின் மூலமாக அந்த வசனத்தினுடைய உண்மையான விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ வாசிக்க கேட்டோம் இல்லையா, எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 16. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமிக்கு நம்முடைய பாவத்திற்காக வந்து மரித்தவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்காக மரிக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருன்னா பிதாவாகிய யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஆனால் இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, கடவுளே வந்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்து மரித்தார் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். எப்படி என்றால் பாருங்கள், மரண சாசனத்தை எழுதினவர் வந்து மரிக்கணும் அப்படின்னு நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ இந்த பாடத்தின் உள்ள இந்த வசனத்தை குறித்ததான சத்தியத்தை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம போன வீடியோ பதிவீட்டில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது வீடியோ 19 நம்ம என்ன பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கின்ற ஒரு சத்தியத்தை அநேக வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு நம்ம பார்த்தோம். வீடியோ 19 நம்ம பார்த்தோம். அடுத்தது 20வது வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எதற்காக அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே காணப்பட்டார் அப்படின்னா அவரும் ஒரு ஆத்மா என்று தான் இந்த வேதம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்துனா யார்? கடவுளா? கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் சொல்லுது. அப்போ பாருங்கள், இப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எசேக்கியலில் நம்ம வாசிக்கிறோம். அதாவது எசேக்கியல் அதிகாரம் 18 வசனம் 4 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு நம்ம எழுதப்பட்டுள்ளது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இப்போ இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆத்மாவாக தான் பூமியில் இருந்தார். அதாவது சுவாசமும் சரீரமும் சேரும்போது ஆத்மா. இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆத்மாவாக இருக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுது. ஆத்மாவாக அவர் பூமியில் இருந்தார் அப்படின்னு என்ன, சுவாசமும் சரீரமும் சேரும் பொழுது ஆத்மா. அப்போ இயேசு கிறிஸ்துவும் சுவாசிக்கக்கூடியவர். ஏன்னா அவர் மரிக்கிறப்ப அவருடைய ஆவியை பிதாவாகிய தேவன் கையில் தான் கொடுக்குறார். அப்போ சுவாசமும் சரீரமும் சேர்ந்தால் ஆத்மா. இப்போ வேதத்தில் எசேக்கியல் 18 வசனம் 4 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி? அவர் ஒரு பாவமும் அறியாதவர் என்று தான் வேதம் சொல்லுது. அதே நேரத்தில் பிதாவாகிய யெகோவா தேவனால் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுது. இப்போ அப்படி இருக்கப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்னா எப்படி இது?
பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் இல்லையா, ரோமர் அதிகாரம் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்தினுடைய சம்பளம், பாவத்தினுடைய விளைவு என்னன்னா மரணம். அப்போ நாம் எல்லாரும் மரிக்கிறோம் அப்படின்னா பாவத்தோட விளைவு தான் மரணம். இது எப்படி வந்தது அப்படின்னா, தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். ஆதாமை சிருஷ்டித்து ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை ஆதாம் மீறினது நிமித்தமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாவம் சூழ்ந்து விட்டது. பாவத்துடைய விளைவு மரணம். அப்போ இந்த மரணத்திலிருந்து மனிதனை ரட்சிக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய திட்டத்தில் தேவன் பூமிக்கு வரவில்லை, தேவன் பலியாகவில்லை, தேவனுடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ யார் பலியானதுன்னா அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று தான் வேதம் சொல்லுது. இப்போ பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர் தானே, பாவம் அறியாதவர் தானே. அப்படி இருக்கப்போ இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய மரணத்தை குறித்து நம்முடைய வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பலியானார், பலி நிமித்தமாக அவர் மரித்தார் என்று சொல்லுது. பாருங்கள், இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாய் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லேவியராகமம் அதிகாரம் 16:21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பலியை குறித்து எப்படி நம்முடைய வேதம் எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலான சத்தியத்தை எடுத்து காண்பிக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டன. எதற்காக இந்த அநேக மிருகங்கள் எல்லாம் பலி செலுத்தப்பட்டன அப்படின்னா, அவைகளெல்லாம் வரப்போகிற கிறிஸ்துவின் பலிக்கு ஒரு முன் அடையாளமாக விளங்கினது. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்னா அவர் பலி நிமித்தமாக அவர் மரிக்கணும். ஏன்னா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்த வேண்டும். அப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் தான் மனிதனாக நம்ம பூமிக்கு வந்து இரத்தம் சிந்தினார், மரித்தார் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் பூமிக்கு வரவில்லை, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் யார், இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பலியானார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த நிழலான காரியங்களை புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நிஜமாக ஒரு பொருளாக அமைகிறது அப்படின்னா, பாருங்கள், யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு கிறிஸ்து பூமியில் போகிறப்ப யோவான் ஸ்நானகன் எப்படி சொல்கிறாருன்னா, யோவான் அதிகாரம் 1:29 வாசிக்க கேட்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலாய் சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு வெள்ளை ஆட்டுக்கடாவை எடுத்து அதில் எல்லா ஜனங்களுடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை எல்லாம் அந்த ஆட்டின் மேலே சுமத்தி பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எல்லாம் ஒரு நிழலாக பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட காரியத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. ஆனால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றினது. எப்படின்னா, எல்லாருடைய உலகத்தில் எல்லா ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக யார் இருந்தா? கடவுளாக இருந்தா? கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து தான் இருந்தார். அவர் தான் நமக்காக மரித்தார் என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட சத்தியத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் அதிகாரம் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவம் இல்லை. அவர் நம்முடைய பாவத்தை சுமக்கிறனால அவர் பாவி என்று வேதம் சொல்லவில்லை. அவர் பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர். தேவன் பரிசுத்தர். அதே மாதிரி தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தப்படுத்தினதினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு பழுதற்ற பலியாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார், பலியாக அர்ப்பணித்தார். இப்படிப்பட்ட சத்தியத்தை தான் வேதம் சொல்லுது. அப்போ பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்தது பாவத்திற்காக அல்ல, அவர் பலி நிமித்தமாக.
இப்போ பாருங்கள், ஆதாம் செய்த ஒரு மீறுதலினால அநேகர் பாவியாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவனுடைய பலி நிமித்தமாக, அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாகும்படி தேவன் அவருடைய திட்டத்தில் நியமித்திருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் செய்கிறது யார் அப்படின்னா பிதாவாகிய யெகோவா தேவன் தான் செய்கிறார். மேலும் வாசிக்கலாம், எபிரேயர் அதிகாரம் 13 வசனம் 11, 12. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பார்த்தீங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டிலே செய்யப்பட்ட அந்த பலிகள் எல்லாம் கிறிஸ்துவின் பலிக்கு அது முன்னடையாளமாக காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி பாவம் செய்யாதவர் தானே? அப்படி இருக்கப்ப அவர் எப்படி மரித்தார் அப்படின்னா அவர் பலியின் நிமித்தமாக அவர் மரித்தார், தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. மேலும் வாசிக்கலாம், எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 28 வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அன்பான சகோதரிகளே, பார்த்தீங்களா? அப்போ வேதம் எப்படி சொல்லுதுன்னா அவர் பலி நிமித்தமாக இயேசு கிறிஸ்து என்ன ஆயிருக்காருன்னா மரிச்சிருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் சொல்லுது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே செலுத்தப்பட்ட அநேக பலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு ஒரு முன் அடையாளமாக விளங்குகிற காரியத்தை, சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம். இப்படி இருக்கப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமும் அந்த வசனத்தினுடைய சத்தியம் என்ன அப்படின்னா எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 16, 17 ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இப்போ இந்த மரண சாசனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எப்படி? இந்த மரண சாசனம் அப்படின்னா என்ன? மரண சாசனம் இப்போ நம்முடைய வேதத்தில் கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. அப்போ ஜோடி இருக்கணும். வசனத்தினுடைய அந்த கருப்பொருள், அந்த சத்தியம் மற்ற அதிகாரத்தில் மற்ற வசனங்களில் காணப்படும். இப்போ இந்த வசனம் மட்டும் பார்த்திங்கன்னா மரண சாசனம்னு இருக்கு இல்லையா, மரண சாசனம். மரண சாசனம் அப்படின்னா என்ன? மரண சாசனம் அப்படின்னா ஆங்கிலத்தில் டெஸ்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தில் தலைவர் யார் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? அப்பாவை தான் சொல்லுவோம், தகப்பன். இப்போ ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கிறப்ப அவருடைய சொத்து மகனுக்கோ மகளுக்கோ போய் சேராது. அதே அந்த தகப்பன் அப்பா மரிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய சொத்து எல்லாம் யாருக்கு போய் சேர்ந்துடும்? அவருடைய பிள்ளைங்களுக்கு போயிடும். அதுதான் உதாரணம். மரண சாசனம்னா அதான் மரண சாசனம் அப்படின்னா டெஸ்டேட்டர். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 16, 17 மட்டும்தான் அந்த மரண சாசனம் என்கின்ற அந்த வார்த்தை காணப்படும். பைபிளில் வேறு எந்த இடத்துலையும் இந்த மரண சாசனம் என்கின்ற வார்த்தையே இல்லை. ஆனால் வேதம் எப்படி சொல்லுது? கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்போ ஜோடி வசனம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சத்தியம். அப்படின்னா இந்த மரண சாசனம் என்கின்ற வார்த்தை நம்முடைய தமிழ் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஏறக்குறைய எல்லா தமிழ் வேதாகமங்களிலும் மரண சாசனம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, மொழிபெயர்த்திருக்காங்க. அதே நேரத்தில் தமிழுக்கு முன்னாடி பைபிள் எந்த மொழியில் இருந்தது அப்படின்னா ஆங்கிலத்தில் இருந்தது. ஆங்கிலத்தில் குறிப்பாக கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கின்ற பைபிளும் இன்னும் சில பைபிளில் மட்டும்தான் டெஸ்டேட்டர், அதாவது மரண சாசனம் என்று எழுதப்பட்டுள்ளது, மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் அநேக ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமங்களில்
டெஸ்டேட்டர் மரண சாசனம் என்கின்ற வார்த்தையே இல்லை. எப்படி இருக்குது அப்படின்னா கவனன்ட். கவனன்ட் அப்படின்னா உடன்படிக்கை என்று அர்த்தமாகும். அது மாத்திரமல்லாமல் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு வசனமும் உறுதியானது என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, அதனுடைய மூல பாஷை, மூல மொழி எது? பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டுள்ளது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ இந்த வசனம் கிரேக்க மொழியில் எப்படி இருக்குது, இந்த டெஸ்டேட்டர் மரணசாசனம் என்கின்ற வார்த்தை இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், இதெல்லாம் கிரீக் பைபிள், ஒரிஜினல் கிரீக் பைபிள். இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்டேட்டர் மரணசாசனம் என்கின்ற வார்த்தையே இல்லை, கவனன்ட் அப்படின்னு தான் இருக்குது. இது பாருங்கள் இன்டர்லீனியர் பைபிள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய இன்டர்லீனியர் பைபிள். இதுலேயும் மரணசாசனம் என்கின்ற வார்த்தை இல்லை, அதாவது கவனன்ட் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. கவனன்ட், டெஸ்டேட்டர் என்கின்ற வார்த்தை இல்லை. இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இன்டர்லீனியர் கிரீக் பைபிள், இதுலேயும் பார்த்திங்கன்னா கவனன்ட் என்று தான் மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது ஒரிஜினலில் கவனன்ட்னு தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா NIV இன்டர்லீனியர், இதுவும் கிரீக் பைபிள் தான். இன்டர்லீனியர் பைபிளில் கவனன்ட் என்று தான் காணப்படுகிறது. அப்போ டெஸ்டேட்டர் மரணசாசனம் என்கின்ற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இதெல்லாம் கிரீக் பைபிள் தான். இந்த பைபிளெல்லாம் எதுலேயுமே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் டெஸ்டேட்டர் அப்படின்னு இருக்காது, கவனன்ட் அப்படின்னு தான் இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினல் கிரீக் பைபிள். அப்போ அன்பான சகோதரிகளே, மூல மொழியான கிரேக்க மொழி வேதாகமத்தில் டெஸ்டேட்டர் மரணசாசனம் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதே நேரத்தில் 90% ஆங்கில வேதாகமங்களில் மரணசாசனம் டெஸ்டேட்டர் என்கின்ற வார்த்தை இல்லை. என்ன வார்த்தை இருக்குன்னா கவனன்ட், உடன்படிக்கை அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரேக்க மொழியில் எப்படி இருக்குன்னா கவனன்ட், உடன்படிக்கை அப்படின்னு தான் இருக்குது. இப்போ அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரணசாசனத்தை எழுதினது யெகோவா தேவன், அவர் தான் மரிச்சிட்டாரு, ஏன்னா எழுதினவர் தான் மரிக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளதை நம்ம வாசிக்க கேட்டோம். அதனால் யெகோவா தேவன் தான் மரிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் மூல பாஷையான கிரேக்க மொழி வேதாகமத்தில் டெஸ்டேட்டர் மரணசாசனம் என்கின்ற வார்த்தையே இல்லை. எப்படி இருக்குன்னா கவனன்ட், உடன்படிக்கை அப்படின்னு தான் இருக்குது. அன்பான சகோதரர்களே, அப்படின்னா இந்த ஒரு சத்தியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் அடங்கியுள்ள சத்தியம் என்ன என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தேவன் இதில் எப்படிப்பட்ட சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா பாருங்கள், இந்த எபிரேயர் அதிகாரம் 9 அந்த முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது. பார்த்தீங்களா, அன்றியும் முதலாம் உடன்படிக்கையை பற்றி தான் இந்த வசனம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. உடன்படிக்கை, முதலாம் உடன்படிக்கையானது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டேட்டர் மரணசாசனம் என்கின்ற வார்த்தை இல்லை அப்படின்னா உடன்படிக்கை, கவனன்ட் என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரிஜினல் லாங்குவேஜில். அப்போ எந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கவனன்ட். அப்போ உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம உலகப்பரமாக நம்ம சொல்லுவோம். உடன்படிக்கை அப்படின்னா ஒப்பந்தம். உடன்படிக்கைன்னா என்ன? ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் அப்படின்லாம் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். அதே மாதிரி டெஸ்டமெண்ட், ஏற்பாடு அப்படிலாம் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை காணப்படும். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு புலப்படும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம். அப்போ இப்போ இந்த உடன்படிக்கை அப்படின்னாவே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, திருமண ஒப்பந்தம், உடன்படிக்கை அப்படிலாம் நம்ம கேள்விப்படும். நம்ம திருமணம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. அதே நேரத்தில் ஒரு நாடு இன்னொரு நாடின் மீது படையெடுத்து சண்டை போடும் பொழுது, அந்த சண்டைக்கு பிறகு சமாதானம் பண்ணும்போது ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. சமாதான ஒப்பந்தம், உடன்படிக்கை. இதெல்லாம் உலக பிரகாரமாக நம்ம அறிந்த ஒரு காரியம்தான். அப்படி இருக்கப்ப இந்த உடன்படிக்கையை பற்றி நம்முடைய வேதத்தில் எப்படியெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா, இந்த உடன்படிக்கை அப்படின்னாவே நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த உடன்படிக்கைக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் காணப்படுகிறது. அது என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த உடன்படிக்கை 3 வகையாக நம்முடைய வேதத்தில் காணப்படுகிறது. எப்படின்னா, யெகோவா தேவன் மனிதனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை தான் முதல். அது அதாவது 3 வகையாக
நம்ம பிரித்து சொல்லலாம். உடன்படிக்கையை 3 வகையாக பிரித்து சொல்லலாம். 3 டைப். எப்படின்னா தேவன் மனிதனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை, இது முதல். அடுத்த 2வது எது அப்படின்னா மனிதன் தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. அடுத்தது 3வது என்ன அப்படின்னா மனிதன் மனிதனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. இப்படி 3 வகையாக நம்முடைய வேதத்தில் உடன்படிக்கையை பற்றின சத்தியம் அமைந்துள்ளது காணப்படுகிறது. அப்போ எப்படி அப்படின்னா பாருங்கள், யெகோவா தேவன் யாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு தெரியும். யெகோவா தேவன் வந்து நோவாவுடைய குடும்பத்தாரோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனம் 18, ஆதியாகமம் அதிகாரம் 9 வசனம் 10, 11 ஆகிய வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுறார்ல, அது என்ன, அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னா ஆதியாகமம் அதிகாரம் 9 வசனம் 13 ஒரு வானவில் உடன்படிக்கையை தான் தேவன் உடன்படிக்கை பண்ணுறார். வானவில் உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கை அப்படின்னாவே அதுக்கு ஒரு அடையாள சின்னம் இருக்கணும். அடையாளம் அது என்னன்னா வானவில் உடன்படிக்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா யெகோவா தேவன் வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுறாரு அப்படிங்கிற காரியத்தை ஆதியாகமம் அதிகாரம் 17 வசனம் 2, 4 ஆகிய வசனங்களில் வாசிக்கலாம். அப்படி இருக்கப்போ அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னா விருத்த சேதனம். ஆதியாகமம் அதிகாரம் 17 வசனம் 10, 11 ஆகிய வசனங்களில் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் யெகோவா தேவன் வந்து மோசேயோடும் இஸ்ரேல் ஜனங்களோடும் உடன்படிக்கை பண்ணின காரியத்தை நம்முடைய வேதத்தில் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யாத்ராகமம் அதிகாரம் 34 வசனம் 27 வாசிங்கன்னா அந்த உடன்படிக்கை பற்றின சத்தியம் அமைந்துள்ளது. என்ன அப்படின்னா ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். யாத்ராகமம் அதிகாரம் 31 வசனம் 16, 17. அது மாத்திரமல்லாமல் முக்கியமாக 13வது வசனத்தில் ஓய்வு நாள் ஆசரிப்பு என்கின்றதான ஒரு அடையாளத்தை யெகோவா தேவன் மோசேவோடும் இஸ்ரேல் ஜனங்களோடும் ஆசரிக்க அவர் சொல்கிறாரு, ஓய்வு நாள் ஆசரிப்பு. அதே நேரத்தில் யெகோவா தேவன் தாவீதோடு உடன்படிக்கை செய்ததாக நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது மாதிரி அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். தேவன் வந்து யெகோவா தேவன் லேவியோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. இப்படியெல்லாம் அநேக வசனங்கள் காணப்படுகிறது. கடைசியாக நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ நோவாவோடு தான் தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணினார் என்று ஆதியாகமத்தில் வாசிக்க எழுதப்பட்டுள்ளது. இப்போ தேவன் யாரை முதல்ல படைச்சா அப்படின்னா ஆதாமை தான் படைக்கிறார். அப்படின்னா ஆதாமுக்கு தேவன் உடன்படிக்கை கொடுக்கலையா, உடன்படிக்கை பண்ணலையா அப்படின்னா பாருங்கள், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓசியா அதிகாரம் 6 வசனம் 7 வாசிக்க கேட்போம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி, பார்த்தீங்களா, ஆதாம் என்ன மீறிட்டாரு அப்படின்னா உடன்படிக்கையை மீறிட்டாரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், தேவன் வந்து ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு, அந்த கட்டளையை தான் ஆதாம் மீறினதாக நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆதாமை போல பாருங்கள், அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. இப்போ தேவன் ஆதாமுக்கு கட்டளையை கொடுத்தாரா உடன்படிக்கையை கொடுத்தாரா அப்படின்னா இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கும் கட்டளை என்கின்ற வார்த்தைக்கும் ஏறக்குறைய அந்த அர்த்தம் வந்து ஒரே மாதிரி தான் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சத்தியத்தை வேதத்தை ஆராய்ந்து அநேக வசனத்தின் மூலமாக உறுதியாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், ஆதாம் என்ன மீறிட்டார் அப்படின்னா உடன்படிக்கையை மீறிட்டார். தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கை கட்டளையை மீறிட்டார். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாம் யெகோவா தேவன் வந்து மனிதனோடு செய்த உடன்படிக்கையை தான் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் மனிதன் தேவனோடு செய்த உடன்படிக்கையை நம்ம பார்த்தோம். அடுத்தது 3வதாக மனிதனோடு செய்த உடன்படிக்கையை ஒரு சில வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 21 வசனம் 27, ஆதியாகமம் அதிகாரம் 21 வசனம் 27 ஆபிரகாம் வந்து அபிமெலேக்கோடு உடன்படிக்கை பண்ணின காரியத்தை எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது ஆதியாகமம் அதிகாரம் 31 வசனம் 43, 44 ஆகிய வசனங்களில் யாக்கோபு வந்து லாபானோடு உடன்படிக்கை பண்ணின காரியத்தை எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லாமல் 1 சாமுவேல் அதிகாரம் 18 வசனம் 3வது வசனத்தில் தாவீது வந்து யோனத்தானோடு உடன்படிக்கை பண்ணின காரியத்தெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப பாருங்கள், உடன்படிக்கை அப்படின்னாவே 3 வகையாக நம்ம சொல்லலாம். எப்படின்னா தேவன் மனிதனோடு செய்கிறாரு,
அது ஒரு உடன்படிக்கை. அதே நேரத்தில் மனிதன் தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை, இது இரண்டாவது. கடைசியாக மனிதன் மனிதனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. அது இப்போ முழு வேதாகமும் டோட்டல் பைபிளே இப்படிப்பட்ட உடன்படிக்கையை 3 வகையாக நமக்கு பிரித்து காண்பிக்கிறது. இப்படி இருக்கப்ப பாருங்கள், அந்த மரண சாசனம் எழுதினவர் யெகோவா தேவன், மரண சாசனத்தை எழுதினவர் யெகோவா தேவன், அவர் மரிச்சிட்டாரு என்று யார் விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் மெஜாரிட்டி ஆஃப் தி கிறிஸ்டின், அதாவது இயேசு கிறிஸ்து தான் கடவுள், இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவன் என்று அநேகர் அறியாமையினாலே தவறாக நினைக்கிறார்கள் இல்லையா. அப்போ அப்பேற்பட்ட பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரண சாசனத்தை எழுதினது யெகோவா தேவன், அவர் எழுதினவர் மரிக்கணும் அப்படிங்கிறனால அவரே மரிச்சிட்டாரு அப்படின்னு அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் மரண சாசனம் டெஸ்டேட்டர் என்கின்ற வார்த்தை மூல பாஷையான கிரேக்க மொழியில் இல்லை. எப்படி இருக்குன்னா கவனன்ட், உடன்படிக்கை அப்படின்னு தான் இருக்குது. அப்போ உடன்படிக்கை அப்படின்னாவே 3 வகையாக நம்ம வாசிக்க ஆராய்ந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் உடன்படிக்கையை பற்றின ஒரு காரியத்தில் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, உடன்படிக்கை அப்படின்னாவே மினிமம் குறைந்தது 2 பேர் இருந்தால் தான் உடன்படிக்கையை செய்ய முடியும். தனக்குத்தானே உடன்படிக்கை யாராலும் செய்யவும் முடியாது, அதுக்கு பேர் உடன்படிக்கையே அல்ல. அப்போ 2 பேர், குறைந்தது 2 பேர் இருக்கணும். அதுக்காக தான் உடன்படிக்கையோட வகை என்ன, எத்தனை வகையாக சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். இப்போ எபிரேயர் அதிகாரம் 9:16 மரண சாசனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆனால் ஒரிஜினலில் கவனன்ட், உடன்படிக்கை அப்படின்னு தான் இருக்குது. அப்போ உடன்படிக்கையை ஏற்படுத்தியது யார் பாருங்கள். பிதாவாகிய யெகோவா தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய வேதத்தில் அவர் எப்படி அவருடைய திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஆதாமை சிருஷ்டிக்கிறாரு. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. அந்த கட்டளை ஆதாம் ஏவாள் மீறினது நிமித்தமாக ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திலே விழுந்து விட்டது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அப்போ நம்மளாம் மரிக்கிறோம் அப்படின்னா ஆதாம் ஏவாள் செய்த ஒரு பாவம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அப்போ இந்த மரணத்திலிருந்து மனிதனை ரட்சிக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்பதற்காக யெகோவா தேவன் அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னையே பலியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அர்ப்பணிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சத்தியத்தை சொல்லக்கூடியது தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். இந்த சத்தியம் அநேகருக்கு தெரியாத ஒரு சத்தியமாக காணப்படுகிறதுனால அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் தான் மரண சாசனத்தை எழுதினார், அவர் தான் மரிச்சிட்டார் என்று அறியாமையினால் அநேகர் நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அப்போ பார்த்திங்கன்னா, இந்த எபிரேயர் அதிகாரம் 9:1 முதலாம் உடன்படிக்கை பற்றி சொல்லுது. முதலாம் உடன்படிக்கை அப்படின்னாவே, அதாவது இன்னும் சொல்லப்போனால் பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கைன்னா எது அப்படின்னா நியாயப்பிரமாணம். பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கை சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணம் தான் ஒரு பழைய உடன்படிக்கையாக நம்முடைய வேதம் எடுத்து நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் புதிய உடன்படிக்கை எது அப்படின்னா, புதிய உடன்படிக்கை அப்படின்னாவே பழைய உடன்படிக்கையாக இருக்கட்டும், புதிய உடன்படிக்கையாக இருக்கட்டும், இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா யெகோவா தேவன் தான். அப்போ மனிதனை ரட்சிக்க யெகோவா தேவன் ஏற்படுத்தின அவருடைய திட்டத்தில் அவர் பண்ண அந்த உடன்படிக்கையில் அவரோடு யார் உடன்படிக்கை பண்ணுறா அப்படின்னா அவருடைய குமாரன் தான் உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ குமாரன் உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னா அந்த கிரேக்க மொழி வேதாகமத்தில் எபிரேயர் அதிகாரம் 9:16-17 வாசிச்சிங்கன்னா ஒரிஜினல் லாங்குவேஜில் உடன்படிக்கை பண்ணினவர் தான் மரித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் மரிக்கவில்லை, உடன்படிக்கையை பண்ணினவர் தான் மரிக்கிறாரு. பாருங்கள், அப்போ பழைய உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, சில வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். பழைய உடன்படிக்கை அப்படின்னா நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியுமா, ஒரு மனிதனை நீதிமானாக்க முடியுமா அப்படின்னா பாருங்கள், சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் அதிகாரம் 2:16. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தினால, அந்த பழைய உடன்படிக்கையினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் அதிகாரம் 3:20.
ரோமர் அதிகாரம் 3 வசனம் 20 வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதன் மூலம், நியாயப்பிரமாணம்னா இது தேவன் கொடுத்த அந்த 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் மாத்திரமல்லாமல் அநேக கட்டளைகளை தேவன் வந்து கொடுக்குறார். வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாசிக்கலாம், கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம். கட்டளையே விளக்கு, இந்த வேதம் முழுவதும் தேவன் கொடுத்த ஒரு கட்டளைகள், பிரமாணங்கள், சட்டங்கள் தான். அப்போ மனிதன் நல்வழியாக நல்ல நடக்கையிலே தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக தேவன் அநேக சட்ட திட்டங்களை, பிரமாணங்களை கொடுக்குறாரு. அதை வந்து மனிதனால் கடைபிடிக்க முடியல. சிலவற்றை கடைபிடித்தாலும் சிலவற்றை கடைபிடிக்க முடியல. அப்படி இருக்கப்போ இந்த நியாயப்பிரமாணத்தால் நீதிமானாக்க, ஒரு மனிதனை நீதிமானாக்க நியாயப்பிரமாணத்தால் முடியாத ஒரு காரியம். அதுதான் நம்ம வாசிக்க கேட்டோம். மேலும் வாசிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 7 வசனம் 19 வாசிக்க கேட்போம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. போதும், நியாயப்பிரமாணத்தால் எதுவுமே பூரணப்படுத்த முடியாது என்று நம்ம வாசிக்க கேட்டோம். அப்படி இருக்கப்ப மேலும் சில முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 17. ஆதலால் நான் சொல்கிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்துவை முன்னிட்டு தேவன் பண்ணின அந்த உடன்படிக்கையில் அந்த 430 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை வந்து பூரணப்படுத்த, மனிதனை ரட்சிக்க முடியாது, நீதிமானாக்கப்பட அந்த நியாயப்பிரமாணத்தால் கூடாது. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் என்ன? தேவன் ஏன் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அப்படின்னா, சட்டத்திட்டங்கள் வந்து இருந்தால் தான் மனிதன் வந்து ஒரு ஒழுங்காக நடக்க முடியும். அதனால தான் அந்த நியாயப்பிரமாணம் வந்து நமக்கு ஒரு உபாத்தியாக, மனிதனை வந்து ஒரு வழி நடத்துகிற ஒரு உபாத்தி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரில் எழுதுகிறார். பாருங்கள், கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 24. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்துவனிடத்தில், அதாவது அது நியாயப்பிரமாணத்தை குறித்து பவுல் எப்படி சொல்கிறாருன்னா, அது உபாத்தி அப்படின்னா என்னென்னா ஆசிரியர். இப்போ ஆசிரியர் சொல்கிறத மாணவன் கேட்குற மாதிரி தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம் ஒரு ஒழுங்கும் கிரமமாக மனிதன் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அநேக பிரமாணங்களை, சட்டங்களை, நியாய பிரமாணங்களை பழைய ஏற்பாட்டிலே அவர் கொடுத்தாரு. அப்போ பழைய உடன்படிக்கை அப்படின்னா நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள். அப்படி இருக்கப்ப புதிய உடன்படிக்கை பற்றி வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினது யார்? யெகோவா தேவன் தான். பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்தினதும் யெகோவா தேவன் தான். அப்போ புதிய உடன்படிக்கை பற்றி நம்முடைய வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, இதை வந்து அன்பின் பிரமாணமாக வேதம் சொல்லுது. பாருங்கள், எப்படிப்பட்ட சத்தியத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பவுல் எழுதுகிறார். ரோமர் அதிகாரம் 13 வசனம் 9. ரோமர் அதிகாரம் 13 வசனம் 9. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ புதிய உடன்படிக்கை எப்படின்னா அன்பின் பிரமாணம். பழைய உடன்படிக்கை அப்படின்னா நியாயப்பிரமாணம். புதிய உடன்படிக்கைனா அன்பின் பிரமாணம். அப்போ பாருங்கள், தேவன் வந்து 10 கட்டளைகளில் சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்தில் புதிய ஏற்பாட்டில் எப்படி அதை வந்து மிக எளிய நடையில் மாற்றுறாரு அப்படின்னா அன்பின் பிரமாணம். அப்போ அன்பை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நியாயப்பிரமாணத்தையே கடைபிடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த அன்பின் பிரமாணம் அமைந்துள்ளது. அப்போ பாருங்கள் அன்பான சகோதர சகோதரியே, அப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னாவே இதை ஏற்படுத்தினது யெகோவா தேவன். அப்போ யெகோவா தேவனோடு யார் உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னா, அவருடைய குமாரன் வந்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா,
இப்பேற்பட்ட ஒரு மகத்தான சத்தியத்தை தான் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் வச்சிருக்கார். எப்படி அப்படின்னா, தீர்க்க தரிசன ஆகமங்களில் ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 6 வசனம் 8, 9, 10 வாசிக்க கேட்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் தான் மரிச்சார், தேவன் தான் நம்முடைய பாவத்திற்காக மரிச்சார் என்று நினைக்கிறாங்க. அநேகர் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த உலக ஜனங்களை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக தேவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பின்பு நமது காரியமாக யார் போவா என்று பிதாவாகிய தேவன் கேட்குறாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இதோ அடியேன் நான் இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா ஜனங்களுடைய கண்ணையும் மூடி போடு என்று தேவன் சொன்னது நிமித்தமாக எல்லாருடைய கண்ணையும் மூடி போட்டுட்டார். இதனால தான் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை பற்றின அந்த சத்தியம் வந்து அநேகருக்கு அருளப்படவில்லை, சீசர்களுக்கு மட்டும்தான் அருளப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இதெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம், சத்தியம். இது வந்து எல்லா ஜனங்களுக்கும் தேவன் வந்து வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டு இருக்கவில்லை. அப்போ அவருடைய சீசர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவர்களுடைய சீசர்களுக்கு மட்டும்தான் இப்பேற்பட்ட சத்தியம் வந்து விளங்கும். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் புஸ்தகமாக மோசே எழுதின அந்த ஆதியாகமம் புஸ்தகத்தை நம்ம சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா முதலில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனத்திலே யெகோவா தேவன் வந்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை அந்த வசனத்தில் உள்ளடக்கி காண்பிக்கிறார். அது எந்த வசனம் அப்படின்னா, ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 15 வாசிக்க கேட்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பார்த்தீங்களா? அப்போ அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் தான் மரிச்சார் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். பாருங்கள், நான் உன் தலையை நசுக்குவேன் என்று தேவன் சொல்லலை, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ அவர்னா யார்? இயேசு கிறிஸ்து தான் சாத்தானை வந்து எப்படி அழிப்பார் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசன சத்தியத்தை தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே விளக்கி நமக்கு சொல்கிறார். இதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணத்தினாலே சாத்தானை எப்படி அழித்தார் என்கின்ற ஒரு சத்தியத்தை ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி அப்படிங்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா யார் மரித்தா அப்படின்னா, அநேகர் கடவுள் தான் மரித்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் மரிக்கவில்லை. அவர் யாரை பலியாக ஒப்பு கொடுக்குறா அப்படின்னா, அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இதனால தான் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனத்தை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதுவார். பாருங்கள், எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 7 மற்றும் 9. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். போதும். அப்போ பார்த்தீங்கன்னா, தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் யாரை குறித்து எழுதப்பட்டுள்ளது? தேவன் தான் மரிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளதா? இல்லை, தேவனுடைய குமாரன் தான் பலியாவார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே செலுத்தப்பட்ட அந்த பலிகள் எல்லாம்
கிறிஸ்துவின் பலிக்கு முன் அடையாளம். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் யாத்திராகமம் புஸ்தகத்தில். பஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டும், அந்த பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னு வேதத்தில் பவுல் எழுதுகிறார். அப்போ யார் பலியானா அப்படின்னா தேவன் பலியாகவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர். மனிதரே யாரும் பார்க்க முடியாது அப்படின்னா எப்படி அவர் மரிக்க முடியும்? அவர் சாகாமை வாய்ந்தவர், இமார்டாலிட்டி. அப்படி இருக்கப்ப அவர் நம்மீல் வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய சொந்த குமாரனே இந்த பூமிக்கு அனுப்புகிறாரு. அவருடைய பலி நிமித்தம் ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்டு ரட்சித்தவர் பிதாவாகிய யெகோவா தேவன் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்து எழுதுகிறார் பாருங்கள். ரோமர் அதிகாரம் 8:3. அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பார்த்தீங்களா? அப்போ ரோமர் அதிகாரம் 3:26 ரோமர் அதிகாரம் 3:26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா? அப்போ யெகோவா தேவன் யாரை ஏற்படுத்தினார் அப்படின்னா அவருடைய குமாரனை கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னா யெகோவா தேவன் தான். ஆனால் அவரோடைய அந்த உடன்படிக்கையை பண்ணினவர் யாருன்னா அவருடைய குமாரன். அப்போ மரண சாசனம் என்கின்ற வார்த்தையே ஒரிஜினல் லாங்குவேஜில் இல்லை, கவனன்ட் உடன்படிக்கை அப்படின்னு தான் காணப்படுகிறது. அப்போ யெகோவா தேவன் தான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. அவரோடு உடன்படிக்கை பண்ணினது யார்? அவருடைய குமாரன். அப்போ பண்ணினவர் தான் மரித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ வேதத்தில் அநேக வசனங்களில் வாசிக்கும் பொழுது யார் மரித்தா, நம்முடைய பாவத்திற்காக யார் மரித்தா அப்படின்னா தேவன் மரித்ததாக வேதத்தில் வசனம் காணப்படவில்லை. தேவன் பூமிக்கு வந்ததாக வசனம் காணப்படவில்லை. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு ஒரு வசனம் காணப்படுகிறது. அதுவும் ஒரிஜினல் லாங்குவேஜில் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ எந்த இடத்துலையும் பார்க்கும்போது யார் மரித்தா? இயேசு கிறிஸ்து தான் மரித்தார். இயேசு கிறிஸ்து யார்? அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் சொல்லுது. மேலும் வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் அதிகாரம் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அப்போ பலியானது யாருன்னா தேவன் பலியாகவில்லை, அவருடைய குமாரன் தான் பலியானார் என்று வேதம் அநேக வசனத்தின் மூலம் நமக்கு உறுதியாக எடுத்து காண்பிக்கிறது. அப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னாவே இது எப்படி? இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னா வானவில் உடன்படிக்கை. அதே மாதிரி புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா யெகோவா தேவன் தான் ஏற்படுத்துகிறார். அவரோடு யார் உடன்படிக்கை பண்ணுறாருனா அவருடைய குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ பண்ணினவர் தான் மரித்தார் என்று வேதம் தெளிவாக எடுத்து சொல்லுது. அப்போ அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்று பாருங்கள். மத்தேயுல நம்ம வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 26:28. இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் சாகாமை வாய்ந்தவர், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனிதனாக மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டவர். அப்போ யார் ரத்தம் சிந்தினா அப்படின்னா தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் தான் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. கடைசியாக ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11:25. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை அப்படின்னா நமக்கு தெரியுது, நியாயப்பிரமாணம். அதே நேரத்தில் புதிய உடன்படிக்கை அப்படின்னா உடன்படிக்கையை ஏற்படுத்தினது யார்? யெகோவா தேவன். அவரோட உடன்படிக்கை பண்ணினது அவருடைய குமாரன். அப்போ அந்த உடன்படிக்கையை அடையாளம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால தான் மீட்பு. ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ யார் மரித்தா, யார் இரத்தம் சிந்தினார் என்று வேதம் சொல்லுதுன்னா அவருடைய குமாரன் தான். அதுதான் புதிய உடன்படிக்கை என்று வேதம் அழகாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த நெருக்கம் பாவத்தின் நிமித்தமாக விலகி போயிடுச்சு. இதனால் தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தராக நம்முடைய வேதத்தில் யாரை வெளிப்படுத்தி இந்த சத்தியம் சொல்லுது அப்படின்னா, யார் மத்தியஸ்தர்? இப்போ தேவன் தான் மரித்தாரா? மத்தியஸ்தர் தான் மரித்தார் என்று வேதம் சொல்லுது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியை கொண்டு தீமோத்தேயுவில் எழுதுவார், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்போ அந்த மத்தியஸ்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனையும் மனிதனையும் ஒப்புரவாக்கி செய்யக்கூடிய அந்த வேலையை மத்தியஸ்தராக இருக்கக்கூடியவர் யாருன்னா அவருடைய குமாரன். இதனால தான் நம்முடைய வேதத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மத்தியஸ்தர் பண்ணக்கூடிய அந்த வேலையை குறித்து எப்படி சொல்லுதுன்னா, பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ பாருங்கள், சபைக்கு திருச்சபைக்கு தலை யாருன்னா கிறிஸ்து தான் தலை. அப்போ சரீரம் யார் அப்படின்னா 144,000 பேர், அதாவது 144,000 பேர் தான் சரீரம். அப்போ தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து இந்த பூமியை 1000 வருடம் அரசால போகிற சத்தியத்தை தான் வேதம் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்போ இதெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கையில் அடங்கக்கூடிய ஒரு சத்தியம். அப்போ பாருங்கள், திருச்சபை எப்படி தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அந்த காரியத்தை பவுல் எடுத்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள், ரோமர் அதிகாரம் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ இதுவே நீங்கள் செய்ய தயார ஒரு புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு பிரியமாக அவர் பலியாக ஒப்பு கொடுக்கிறார், காணிக்கையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் விதத்தில் அவருடைய அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை 144,000 பேர் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், மனவாட்டி. அவங்களும் எப்படி இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா பலியாக தன்னையே ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி அப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமாக பலியாக நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் தேவனுக்காக செலவிட வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். தேவனையை பற்றின காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் எடுத்து எழுதுகிறாரு. மேலும் ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு அதிகாரம் 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு யார் அப்படின்னா பவுல் எழுதுகிறார், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா பிரதான ஆசாரியர். அப்போ பழைய ஏற்பாடு ஒரு நிழல், பழைய உடன்படிக்கை ஒரு நிழல். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கிறிஸ்துவை பற்றினது. அப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னாவே இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினது யாருன்னா யெகோவா தேவன். அவரோட உடன்படிக்கை பண்ணினது யார்? அவருடைய குமாரன். அப்போ பண்ணின குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து தான்
மரித்தார் என்று அந்த எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 16 17 வசனத்தில் மூல பாஷையான கிரேக்க மொழி வேதாகமத்தில், அதாவது இன்டர்லீனியர் பைபிளில் காணப்படுகிறது. அப்போ அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மரண சாசனத்தை எழுதினவர் யெகோவா தேவன், அவர் தான் மரிச்சிட்டார் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. மரண சாசனம் என்கின்ற வார்த்தையே மூல பாஷையான கிரேக்க மொழி வேதாகமங்களில் இல்லை. அப்போ என்ன வார்த்தை இருக்குன்னா, கவனன்ட், உடன்படிக்கை அப்படின்னு தான் இருக்குது. அப்போ உடன்படிக்கை என்றாலே மினிமம் குறைந்தது 2 பேர் இருக்க வேண்டும். அப்போ தேவன் தான் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் யெகோவா தேவன். அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர் யார்? கிறிஸ்து. அவர் தான் மரித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக உறுதியாக எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ புதிய உடன்படிக்கை அப்படின்னாவே, அப்போ புதிய உடன்படிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னா, ஞானஸ்தான உடன்படிக்கை. ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதற்கொண்டு நம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு நாம் ஒப்புடைக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவும் அப்படி தான் பண்ணார். அவருடைய பலியினாலே உலக ஜனங்களை ரட்சித்தார். பலியாக, காணிக்கையாக கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். அதே போல் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையும் 144,000 பேர் என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, அவங்களும் தன்னையே ஜீவ பலியாக ஒப்படைக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்துள்ளார். இதுதான் புதிய உடன்படிக்கை என்று வேதம் நமக்கு உறுதியாக எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. இதெல்லாம் மகத்தான ஒரு சத்தியம். இதெல்லாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத, மறைக்கப்பட்ட ஒரு சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை தேவன் அவருடைய குமாரன் மூலமாக யாருக்கு வெளிப்படுத்தினா அப்படின்னா, அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த கடைசி காலத்திலே, பூர்வ காலத்தில் பங்கு பங்கையாகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக இப்படிப்பட்ட மகத்தான சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இப்படிப்பட்ட காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பழைய உடன்படிக்கை அப்படின்னாவே நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கை அப்படின்னாவே அன்பின் பிரமாணம். அடுத்தது, பழைய உடன்படிக்கையில் மிருகங்களுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலும் அவருடைய பலியினாலும் இரட்சிப்பு உண்டாயிற்று. அடுத்தது, பழைய உடன்படிக்கையில் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் எப்படின்னா, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியானவர் என்று வேதம் சொல்லுது. அதே நேரத்தில் பழைய உடன்படிக்கை ஒரு நிழலாக சொல்லப்பட்டுள்ளது. புதிய உடன்படிக்கை அதனுடைய பொருள், அந்த பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மோசே என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. புதிய உடன்படிக்கையில் மத்தியஸ்தராக தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்தார் என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. பழைய உடன்படிக்கையானது முடிவடைந்து விட்டது. புதிய உடன்படிக்கை நித்தியமானது, முடிவில்லாதது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ மரண சாசனத்தை எழுதினவர் மரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யெகோவா தேவன் தான் மரண சாசனத்தை எழுதினார், அவர் தான் மரிச்சிட்டாரு என்று அநேகர் அறியாமையினால் தவறாக வேதத்தை சரியாக ஆராய்ந்து பார்க்காமல் தவறாக போதிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் வேதம் எப்படி சொல்லுதுன்னா, மரண சாசனம் என்கின்ற வார்த்தை மூல பாஷையான கிரேக்க மொழி வேதாகமங்களில் இல்லை. டெஸ்டேட்டர் என்கின்ற வார்த்தை இல்லை. கவனன்ட், உடன்படிக்கை என்று தான் இருக்குது. அப்போ உடன்படிக்கை என்றாலே குறைந்தது 2 பேர் இருக்க வேண்டும். அப்போ உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் யெகோவா தேவன், அவர் மரிக்கவில்லை. அவரோடு உடன்படிக்கை பண்ணுறார்ல யார்? அவருடைய குமாரன் தான் மரித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பாடத்தின் மூலம் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அநேக நாட்களாகவே, அதாவது கடைசி 19வது வீடியோ 20வது வீடியோலலாம் நம்ம பார்த்தோம். அதை காட்டிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். மரண சாசனத்தை எழுதினவர் மரிக்கிறார், அப்போ யெகோவா தேவன் தான் மரிச்சிட்டார் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. யார் நமக்காக பலியானது?
யார் நமக்காக இரத்தம் சிந்தினது என்றால் யெகோவாதனுடைய ஒரே பேரான குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து தான் பலியானார் என்று வேதம் அநேக வசனத்தின் மூலம் உறுதியாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சாகாமை வாழ்ந்தவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவருக்கு தான் கனமும் மகிமையும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக என்று பவுல் எழுதுகிறார். அப்போ நமக்காக மரித்தது யார்? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். கடவுளா மரித்தார்? கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் தான் மரித்தார் என்று வேதம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய யெகோவா தேவனை நாம் கடவுள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.